Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. At காட்டுப்பாக்கம் போரூர். சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் பிறந்ததுன்னு சொன்னால் நம்ம இங்கே பொங்கி எழ மாட்டோம். பொங்கி எழுறோம்ல, அது மாதிரி தான் அவனுக்கு. இதில் ஒன்றும் மொழி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதுலாம் செகண்டரி. மொழி அறிஞர்கள் இங்கே ஒன்று சொல்லுவாங்க, நம்ம 4 மொழி அறிஞர்களை 10 மொழி அறிஞர்களை கோட் பண்ணுறோம், அவங்க 10 மொழி அறிஞர்களை கோட் பண்ணுறாங்க. ஸோ கமல் இந்த சர்ச்சையை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்றம் இந்த பிரச்சனையை அணுகிய விதம் தவறுன்னு தான் நான் பார்க்கிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு எந்த தவறும் செய்யலை. ஆனால் அதே நேரத்தில் இதை வைத்து அங்கே பிஜேபி காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் செய்ய பார்க்கிறது. அதனால தான் சித்தராமையா கமல் மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்கிறார். ஆமாம், அப்போ 3 பேரும் போட்ட படம் தோல்வி அடைய 3 பேரும் அலோவ் பண்ணுவாங்களா? ரெட் ஜெயண்ட்லாம் இன்வால்வ்டுன்னா அவங்க படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறத பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? ஈஸியாக அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். கமல் தன்னை பெரிய அறிவுஜீவி மாதிரி நினச்சிக்கின்னு சில நேரங்களில் இப்படி தேவையற்ற வார்த்தைகளை விட்டுட்டு பிரச்சனையில் மாட்டுவார். இது அவருக்கு மட்டும் பிரச்சனை ஆனால் பரவாயில்ல, அவருக்கு நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. எல்லா மொழியும் வசந்ததுங்க. உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் உன்னதமானவை. மனிதர்கள் பேசக்கூடிய எல்லா மொழிகளும் உன்னதமானவை. இதில் உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. இதை வச்சு ஒரு பகைமை உணர்ச்சியை வளர்க்குறாங்கன்னா அதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது உண்டா? அரசியல் தானே. ஒரு வாரத்துக்கு இந்த ஸ்டாண்ட்லேயே இருப்பாரான்னு தெரியாது. அடிப்படையில் ஒரு வியாபாரிங்க, வியாபாரிக்கு எது முக்கியம்? லாபம் தான் முக்கியம். லாபத்தில் பாதிப்பு வருதுன்னா வியாபாரி எந்த எல்லைக்கும் போவான். பணக்காரர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கமல் பெரும் பணக்காரர். அதனால் கமலுக்கு ஒன்று நம்ம புத்தி சொல்ல முடியாது. கமல் முடிவு பண்ணிக்கிட்டோம். கமல் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. அதுவும் இன்றைக்கி அரசியல்வாதியாக மாறினதால் சர்ச்சைகளை அவர் விரும்புவது என்பது மேலும் அதை அதிகரித்து கொண்டிருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். ராஜ்யசபா எம்பியும் வாங்கிட்டார். வாங்கிட்டாரு. அப்போ பாலிடிக்ஸில் போகும்போதே இப்படி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியோடு தான் போகிறார். கர்நாடக மக்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுடன் தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க மொழி உரிமை ஆர்வலர்கள், மகாராஷ்டிராவில் இருக்க மொழி உரிமை ஆர்வலர்கள், பஞ்சாபில் இருக்க மொழி உரிமை ஆர்வலர்கள் எல்லோரும் கரம் கொடுத்துருக்காங்க. ஆடியோ லான்ச்சுன்னு எதையோ பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுவீங்க. பிரச்சனை வந்ததுன்னா கவர்மெண்ட் உங்களை தீர்த்து. கவர்மெண்ட்டுக்கு வேறு வேலை இல்லை. இந்த படம் எக்கடு கட்டு போனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க வந்தது? தக் லைஃப் படம் எக்கடு கட்டு போட்டோம். உங்களுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? அதில் 10 பைசா நமக்கு லாபம் உண்டாங்க. 1500 ரூபாய் 2000 ரூபாய் நாளைக்கு டிக்கெட் விற்க போகிறோம். அது தடுக்க முடியுமா அந்த கவர்மெண்ட்டால்? பிளாக் டிக்கெட். ஊருக்கு உபதேசம் பண்ணுற கமல்ஹாசனும் மணிரத்னமும் அதை பற்றி வாய் திறப்பாங்களா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். சமீபத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல் அவர்கள் நடித்துள்ள தக்லைவ் திரைப்படத்தின் பட நிகழ்ச்சியில் கமல் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார். சிவராஜ்குமாரை வச்சுக்கிட்டு தான் பேசினார். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம், நம்ம எல்லோருமே ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதற்கு கன்னடாவில் இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ், ஒட்டுமொத்த கட்சிகளுமே பயங்கரமாக கமலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கமல் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி. இதற்கடுத்த நீதிமன்றத்தில் நேற்று கர்நாடக ஹைகோர்ட்டில் விசாரணைக்கெலாம் வந்திருக்கு இந்த வழக்கு. நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல், எதற்கு வீம்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை எப்படி புரிந்து கொள்ளும்? கமல்ஹாசன் ஒரு சிறந்த வியாபாரி. அவருடைய நல்லதொரு கலைஞன், அதுலேயும் மாற்று கருத்துக்கள் இல்லை. அவருடைய படங்கள் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்படக்கூடிய படங்கள், குறிப்பாக பிக் பட்ஜெட் மூவிஸ், ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கொள்வதை அவர் ரசிப்பார். கடந்த காலங்களில் விஸ்வரூபம் படம் வந்தப்போ இப்படி தான், விருமாண்டி படத்துக்கும் இப்படி தான் ஆச்சு. அந்த வழியில் தான் இன்றைக்கி தக் லைஃப் படத்துக்குமான சிக்கலும் உருவெடுத்திருக்குது. என்னை பொறுத்தவரையில் ஒரு ப்ரொடியூசர்ன்ற முறையில் பணத்தை எடுக்கிறது, போட்ட பணத்தை எடுக்கிறத தவிர வேறு நோக்கம் எதுவும் அவருக்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. புத்திமதி சொல்கிறதுலாம் ஒரு வேலை கிடையாது. இது சிக்கல் அங்கே உண்டாக்குதுன்னு தெரிஞ்சே தான் அவர் பேசியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் தமிழ்லேருந்து கன்னட மொழி பிறந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நேச்சுரலி கன்னட மக்களுக்கு கோபம் வர தான் செய்யும். சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் பிறந்ததுன்னு சொன்னால் நம்ம இங்கே பொங்கி எழ மாட்டோம். பொங்கி எழுறோம்ல, அது மாதிரி தான் அவனுக்கு. இதில் ஒன்றும் மொழி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதுலாம் செகண்டரி. மொழி அறிஞர்கள் இங்கே ஒன்று சொல்லுவாங்க, நம்ம 4 மொழி அறிஞர்களை 10 மொழி அறிஞர்களை கோட் பண்ணுறோம், அவங்க 10 மொழி அறிஞர்களை கோட் பண்ணுறாங்க. தேவையா இது? மொழிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை தான் பேசணுமே மொழியை. எந்த மொழி உயர்ந்தது எந்த மொழி தாழ்ந்ததுன்னு பிரச்சனை கிடையாது. என் மொழியிலேருந்து உன் மொழி என் மொழியிலேருந்து வந்ததுன்னா அவங்க எனக்கு கோவம் வரதான் செய்யும். நம்ம 2 மொழிகளும் சகோதர மொழிகள்லாம் அது வேறு. ஸோ கமல் இந்த சர்ச்சையை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்றம் இந்த பிரச்சனையை அணுகிய விதம் தவறுன்னு தான் நான் பார்க்கிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு எந்த தவறும் செய்யலை. இந்த படத்தை ஓடுறதுக்காக நாளைக்கு அவர் வர்த்தக சபையிட்ட மன்னிப்பு கேட்டார்னா அது வேறு விஷயம். ஆனால் நீதிமன்றம் அதை ஒரு நிபந்தனையாக போடுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய தவறு பண்ணல. கருத்துரிமைக்கு உட்பட்டது தான் இது. இவங்க கலவரத்தை தூண்டக்கூடியதெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனையில்
கமல் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதே நேரத்தில் இதை வைத்து அங்கே பிஜேபி காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் செய்ய பார்க்கிறது. அதனால தான் சித்தராமையா வந்து கமல் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறார். முன்கூட்டியே அவர் கையில் எடுத்துக்கிறார். ஏன்னா அவருக்கு சிக்கல் என்னன்னா, இப்போ நவம்பரில் அவர் பதவி விலகிட்டு துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சிஎம் ஒரு கோரிக்கை இருக்குது. சுழற்சி முறை 2.5 வருஷம். இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அது நடக்கலைன்னா கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் கவுந்துரும். ஸோ அது ஒரு அக்ரிமெண்ட் காங்கிரஸ்குள்ளே எழுதப்படாத அக்ரிமெண்ட் இருக்குது. சிவகுமார் சிஎம் இன்னொன்று தண்ணி குடிக்கிறாரு. ஸோ அந்த இஷ்யூவை கையில் எடுத்துக்கிட்டோன்னா அரசியல்வாதிகளுக்கு கடைசி புகலிடம் என்ன? மொழி, மதம், ஜாதி. இதுதானே அரசியல்வாதிகளோட புகலிடம். அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல். அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் ஜாதி, மதம், மொழி. இதுதான் நாட்டுப்பற்று. இதெல்லாம் தான் அரசியல்வாதிகள் கடைசியாக புகலிடம் தேடி போகக்கூடிய இடம். எந்த காரணமும் கிடைக்கலாம், இதை தூக்கில கையில் வச்சுப்பாங்க. உடனே அவரும் சேர்ந்து கும்மி அடிக்கிறாரு சித்தராமையாவும். கமல் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுவும் நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ணி படத்தை எடுக்கும்போது அங்கே இந்த மாதிரி பேசுறதால சிக்கல் வருதுன்னா, இப்போ ஒரு வாரம் தள்ளி போகிறதால டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தானே லாஸ். கமலுக்கு ஒரு லாஸும் கிடையாது. படத்தை வித்துட்டு இருப்பார். அவர் மிகச்சிறந்த வியாபாரி. அதனால் அவருக்கு எந்த லாஸும் கிடையாது. கூட இருக்கவனுக்கு தான் லாஸ், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ். படத்தை வாங்கி விற்கிறவனுக்கு லாஸ். வயிற்றில் துண்டை போட்டுன்னு உட்காந்துருப்பான். இப்போ அதுவும் கமல்லாம் வந்து ஹை பட்ஜெட் மூவிஸ். உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் 50 கோடியில் எடுத்திருக்காங்க. ஆமாம், எக்கச்சக்கமாக அதில் வந்து உங்களுக்கு வந்து பணம் புரளும். பெரும்பாலும் கள்ளப்பணம் தான், பிளாக் மணி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிக் மூவிஸ், இதெல்லாம் பிக் டிக்கெட் மூவிஸ்னுவாங்க. இது ஒன்றும் பெரிய ஆபத்து வராது. ஏன்னா இந்த மாதிரியான சூப்பர் ஸ்டார்ஸ் நடித்த படங்கள் எதுவுமே இது வரைக்கும் முடங்கினதாக வரலாறே கிடையாது. தடை செய்யப்பட்ட வரலாறு இந்திய அரசாங்கத்தோட வல்லாதிக்கத்தை கேள்வி கேட்டவங்களோட படம், முற்போக்கு சிந்தனையாளர்களோட படம், பெண்ணுரிமைக்காக பேசிய ஒரு படங்கள் தான் தடை செய்யப்பட்டிருக்க. தவிர சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய மக்கள் மன்றத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நடிகர்கள் அவங்க படங்கள் வெளியே வரும்போது அந்த படத்தை சுற்றி ஒரு சர்ச்சை சொல்லுது இல்லை, அது அப்படியே கொஞ்ச நாள் அடங்கிடும். 1 வாரம் 10 நாள் அடங்கிடும். படம் பிச்சுன்னு ஓடும். படம் ஓடுறதுக்கு தான் இவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்றது ஒரு பார்வை உண்டு. அது ஒதுக்கி தள்ள முடியாத பார்வை. கமலுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு அந்த நஷ்டமும் இருக்க போகிறது இல்லைங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஸ்டே அவர் வெக்கேட் பண்ணி ஆகணும். அப்போ போட்டு ஓட்டிட போகிறோம். ஏன்னா 3 பேர் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், மணிரத்னம், உதயநிதியோட ரெட் ஜெயண்ட், கமல் 3 பேரும். ஆமாம், அப்போ 3 பேரும் போட்ட படம் தோல்வி அடைய 3 பேரும் அலோவ் பண்ணுவாங்களா? ரெட் ஜெயண்ட்லாம் இன்வால்வ்டுன்னா அவங்க படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறத பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? ஈஸியாக அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். கமல் தன்னை பெரிய அறிவுஜீவி மாதிரி நினச்சிங்கன்னு சில நேரங்களில் இப்படி தேவையற்ற வார்த்தைகளை விட்டுட்டு பிரச்சனையில் மாட்டுவார். இது அவருக்கு மட்டும் பிரச்சனை ஆனால் பரவாயில்ல. அவர் நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கான்ல, அவன் இன்றைக்கி வயிற்றில் துணி கட்டிட்டு உட்காந்துருப்பான். அந்த பேச்சை கமல்ஹாசன் தவிர்த்துருக்கலாம். உடனே வரலாற்று ஆவணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டிலேருந்து 1000 பேர் குதிக்கிறான், அவன் சைட்லேருந்து 1000 பேர் குதிக்கிறான். மொழிகளுக்கிடையே சமத்துவம் தான் முக்கியம். உயர்ந்த மொழி, தாழ்ந்த மொழி, என் மொழியிலேருந்து உன் மொழி வந்தது, உன் மொழியிலேருந்து அவன் மொழி வந்தெல்லாம் அபத்தமான வாதம். என் ஜாதி பெருமை எப்படி பகுத்தறிவுக்கு பொருந்தாதோ, நான் பிறந்த மதம் தான் உலகத்திலே வசந்தது என்பது எப்படி பகுத்தறிவுக்கு பொருந்தாதோ, அதே மாதிரி தான் என் மொழி தான் வசந்ததுன்றதும், என் மொழியிலேருந்து தான் இன்னொரு மொழி வந்ததுன்னு அடம் பிடிக்கிறதும், இதுவும் ஒரு பெருமை தான், மூட நம்பிக்கை தான். இதுவும் மொழிகளுக்கிடையே சமத்துவத்தை பேசு, எல்லா மொழிகளும் சமம், அப்படி பேசு, எல்லா மொழிகளும் உயர்ந்தவை. ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் அ லாங்குவேஜ்? இட்ஸ் ஜஸ்ட் அ வெஹிக்கிள் தானே. எனக்கு 10,000 வருஷம் பழமை இருக்குதுன்னா இருந்துட்டு போட்டோம், என்ன இப்போ அதனால் ஸோ வாட்? இன்றைக்கி இருக்க நடைமுறை வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? 10 பைசா நீ வந்து தமிழ்ன்றதுனால உனக்கு விலைவாசி குறைய போதா? இல்லை கன்னடிக்கான்னு சொல்கிறதால அவனுக்கு 5% விலைவாசி குறைய போதா? கருமம் ஒன்றும் கிடையாது. கொள்ளடிக்கிறோம், கொள்ளடிச்சு தான் இருக்க போகிறோம். ப்ரௌட் ஆஃப் லாங்குவேஜ், அது மட்டும் ப்ரௌட் ஆஃப் லாங்குவேஜ்ன்றது பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. நான் தான் சொன்னேன், என் ஜாதி பெருமை, என் மத பெருமை, என் நாட்டு பெருமை, இதிலெல்லாம் நான் பெருமைப்படுறதுக்கு ஏதாவது இருக்குன்னா அது பகுத்தறிவுக்கு பொருந்தாததுன்னா, மொழியை வச்சு பெருமை கொள்வதும் பகுத்தறிவுக்கு பொருந்தாது தான். இதில் என்ன சந்தேகம் சொல்லுங்கள்? எல்லா மொழிகளும் உயர்ந்தவை. அதனால தான் நான் சொன்னேன், 10,000 ஆண்டுகால பழமையானது தமிழை சொல்கிறோம், 8,000 ஆண்டுகால பழமையான இன்னொரு மொழியை சொல்கிறோம். இதுக்கெல்லாம் மூத்த மொழின்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறாங்க. இல்லை சமஸ்கிருதத்தை விட தமிழ் தான் மூத்த மொழின்றாங்க. எது வேணால் மூத்த மொழியாக இருந்துட்டு போட்டு இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் அது ஒரு கிஞ்சித்தும் பலனை ஏற்படுத்த போதா? வடிவேலு பாஷையில் சொன்னால் அம்மா ஜல்லிக்கு புரோஜனம் கிடையாது. இவ்வளோதானே. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில், கல் தோன்றா முன் தோன்றா காலத்தில் மொழி தோன்றுமா? அறிவு வேணாம். கல் தோன்றா முன் தோன்றா காலத்தில் உயிர்கள் தோன்றதுக்கு முன்னால், மனிதன் தோன்றுவதற்கு முன்னால் மொழிகள் எப்படி தோன்றியிருக்கும்? விஞ்ஞான ரீதியாக யோசிங்க, மொழிகள் எப்படி தோன்றியிருக்கும்? மனிதன் 4 காலில் நடந்து 4 காலிலேருந்து நிமிர்ந்து 2 காலில் நடக்க ஆரம்பித்து, அதுக்கு பிறகு அவனோட ரோமங்கள் உதிர்ந்து அவன் மனிதனாக அவனுடைய தலையும் உடல் பாகங்களும் அமைந்து, இதெல்லாம் நடப்பதற்கு சில லட்சம் ஆண்டுகளாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் குரங்கிலிருந்து மனிதனாக மாறுவது. எஸ், அதுக்கு பிறகு தான் மனிதன் வந்து மொழிகளை நோக்கி பயணிக்கிறான், மொழிகள் வருது. இதில் கல் தோன்றா முன் தோன்றா மூத்த குடின்றதெல்லாம் எவ்வளோ ஒரு பகுத்தறிவுக்கு பொருந்தாத வாதம்.
ராமர் இங்கே தான் பிறந்தாருன்ற கதை தானே, அதை எழுதின கேட்கறல்ல. இப்போ இது என்ன கதை? கல் தோன்ற காலத்துக்கு முன்னாடி மொழி எப்படிரா தோணும்? கொஞ்சமாவது அறிவோட பகுத்தறிவு பகலவங்களுக்கு ஏன் இது தெரிய மாட்டேங்குது? அதை தான் நான் சொல்கிறேன். ஜாதி பெருமை எப்படி மூட நம்பிக்கையோ, மத நம்பிக்கை எப்படி மூட நம்பிக்கையோ, அதாவது பற்று, நாட்டுப்பற்று ஒரு அளவுக்கு மேலே போனால் அதுவும் முட்டாள்தனமானது தான். அதுக்கு இணையானது தானே மொழி பற்றும். அதுக்கு சற்றும் குறைந்ததில்லை. மதத்தின் பெயரால் சண்டை நடந்து ரத்தம் வடியுதுன்னா, மொழியின் பெயரால் சண்டை நடந்து ரத்தம் வடிகிறது முற்போக்கா? மொழி உனக்கு வசந்தது, அவன் மொழி அவனுக்கு வசந்தது. இது எது முதல்ல வந்து பின்னால் வந்து என்ன பேச்சு தரும்? 500 ஆண்டுகால பழமை வாய்ந்தது தான் உருது மொழி. பஜார் லாங்குவேஜ், பெர்ஷியன், அரபிக் எல்லாம் கலந்து வந்த மொழி. அது அற்புதமான மொழி. அது முஸ்லீம் மொழியாக மாற்றிட்டானுங்க. இல்லை, இந்துக்கள் எத்தனையோ பேர் அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டு இருக்காங்க. ஐக்கிய குஜரால்னு ஒரு பிரதம மந்திரி இருந்தார். அவங்க குடும்பத்தில் பேசுகிறது தாய்மொழி உருது மொழி தான். பஞ்சாபி உருதுஸ், பஞ்சாபில் இருக்கக்கூடிய உருது பேசக்கூடிய குடும்பங்கள். 500 வருஷம் தான் அதோட வரலாறு. உடனே அதை விட தமிழ் வசந்தது நான் சொல்ல முடியுமா? அது சொன்னால் அபத்தமாக இருக்காது? நான் கேட்குறேன். எல்லா மொழியும் வசந்ததுங்க. உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் உன்னதமானவை. மனிதர்கள் பேசக்கூடிய எல்லா மொழிகளும் உன்னதமானவை. இதில் உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. இதை வச்சு ஒரு பகைமை உணர்ச்சியை வளர்க்குறாங்கன்னா அதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது உண்டா? அரசியல் தானே அது. அதை தானே இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் பண்ணுறது அரசியல் தானே. கமலுக்கு கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். தேவையில்லாத வார்த்தை அது. தெரிஞ்சு தான் விட்டுருக்காரு நான் நம்புகிறேன். இது பண்ணால் இப்படி நடக்கும் தெரிஞ்சு தான் பேசு. அதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் கமல். அவருடைய படத்தோட ப்ரமோஷனுக்கு எந்த எல்லைக்கும் அவர் போவார். படத்தோட ப்ரொமோஷன் அந்த மக்கள் இன்னைக்கு வந்து இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடுறாங்க. அங்கே கடந்த சில மாதங்களாக, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக, 2 ஆண்டுகளாக கன்னட மக்கள் தமிழ்நாடு மாதிரியே கட்டாய இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்க. தமிழர்களை தமிழர் சகோதர மொழியாக தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி அதை அப்படியே பாஜக திசை திருப்பி மடை மாற்றி வட இந்திய ஊடகங்கள் பூரா பாருங்கள், இது கன்னடத்துக்கும் தமிழுக்குமான போருன்றான். முட்டாள்தனமானது. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து அங்கே நடந்துகிட்டு இருக்க போராட்டத்தை மடைமாற்றம் செய்வதற்கு கமலோட இந்த பேச்சு அவனுக்கு உறுதுணையாயிடுச்சு. ஒரு ஒப்பீனியன் தானுங்க அது. தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துன்றது ஒரு ஒப்பீனியன். நீங்கள் 4 நடிகர்கள் சொல்லுங்கள், இல்லை தமிழ்லேருந்து கன்னடம் வரல, கன்னட சுயம்பு, கன்னட சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது, இல்லை கன்னடம் தானாக தோன்றிய மொழி அப்படின்னு நீ சொல்லு. நீ ஒரு அறிக்கை கூட. அதை விட்டுட்டு படத்தை ஓட விட மாட்டேன்றதுலாம் அயோக்கியத்தனமானது. அது ஏற்புடையதல்ல. கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நியாயமானதல்ல. ஆனால் அதே நேரத்தில் கமல் இந்த பிரச்சனையை திட்டமிட்டு தான் கிளப்பி இருக்கிறார் என்று நம்புவதற்கு போதுமான காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா கமலுடைய கடந்த கால வரலாறு அப்படிப்பட்டது. இல்லை, கன்னட மக்கள் மீதும் கன்னட மொழி மீதும் மிகுந்த அன்பும் பற்றும் மரியாதையும் வைத்திருக்கிறேன், அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் எப்படி புரிஞ்சு? இல்லை, இதெல்லாம் கதை. இதெல்லாம் மன்னிப்பு கேட்குவாரா கேட்க மாட்டாரா நமக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலை, நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் அங்கே இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு போது நீ உஷாராக இருந்திருக்கணுமா இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கமல் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பெரிய தவறு எதுவுமே பண்ணல. இதில் நீதிமன்றத்தோட கருத்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடியது. நீதிமன்றத்தோட கருத்து தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். ஜட்ஜ்மெண்ட் வரல இன்னமும். இதை தவிர்த்துருக்கணும் கமல், முழுக்க இதை தவிர்த்துருக்கணும். தேவையில்லாமல் மாட்டி இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டி படம் ரிலீஸ் ஆக முடியாமல் போகுது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பார்ட்டு போச்சுன்னா அது சினிமாக்காரனுக்கு எவ்வளோ லாஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த மாநிலத்தில் ஆமாம், ஒரு மாநிலமே போகுது இல்லை. இதுக்கு பெங்களூரு, மைசூரு, மங்களூர்னு எல்லாம் ஹைடெக்கான சிட்டி எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. இது தேவையில்லாத பிரச்சனை தம்பி. கமல் இதை தவிர்த்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது. கமல் என்ன வரலாற்று ஆய்வாளரா, அவர் என்ன மொழியியல் ஆய்வாளரா அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம். எதன் அடிப்படையில் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது அப்படிங்கிற இதில் சொல்கிறீங்க, ஆதாரம் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறது. இது சற்று வியப்பை தருகிறதா? நீதிமன்றம் இப்படி கேள்வி எழுப்புது. நீதிமன்றம் வந்து இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. அவர் கமலை வந்து நிரூபிக்கணும், உங்களோட பக்தியை நிரூபிக்கணுன்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறது. நீங்கள் என்ன மொழி அறிஞரா என்பதெல்லாம் அப்போ வந்து 10 நாளைக்கு முன்னால் சமஸ்கிருதத்தில் தான் இந்தியாவோட மொழிகள் எல்லாம் தோன்றுச்சுன்னு அமித்ஷா பேசினார். அமித்ஷா நான் மொழி அறிஞரா? அப்போ இந்த பிஜேபியும் இந்த ஜுடிஷரி எங்கே போச்சு? ஆனால் இந்த கேள்வியை கேட்பது ஜுடிஷரி என்பதால் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே அதை விமர்சனம் பண்ண முடியாது. கேஸ் அடுத்த வாரம் வருது. அதுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. சூப்பர் ஸ்டார்ஸ் நடித்த படங்கள், கமலோ ரஜினியோ அமிதாப் பச்சனோ இந்த மாதிரியான டாப் லெவல் நடித்த படங்கள் கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு படம் கூட வந்து பேன் ஆனதே கிடையாது. சர்ச்சை வரும், ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து ரிலீஸ் பண்ணுவோம். பேன் பண்ணுறதுன்ற கான்செப்டே சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களுக்கு கிடையாது. அது யாருன்னா மண்டை காஞ்சவனுக்கு இருக்கானுங்கல்ல, அரசாங்கத்தை கேள்வி கேட்குறவன், இப்போ லாக்அப் டெத்தை பற்றி படம் எடுக்கிறவன், மாவோயிஸ்ட் ரீஜனில் வந்து போலீஸ் என்கவுண்டர்ஸை பற்றி படம், அவன் படத்தெல்லாம் தான் தடை பண்ணுவானுங்க.
இந்த விஷயத்தெல்லாம் அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸாக முடிப்பாங்க. இப்போ கர்நாடகா மட்டும்தானே அங்கே மார்க்கெட் அவங்களுக்கு, மற்ற இடத்துலலாம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுது, பயங்கரமான சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆமாம், பயங்கரமான மீடியா பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. படம் கமர்ஷியலாக சக்ஸஸாக ஃபெயிலியரானு பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அது ப்ரொடியூசரும் மணிரத்னமும் கவலைப்பட வேண்டியது. படத்தோட கேரக்டர், படத்தோட இலக்கிய தரத்தை பற்றி தான் நம்ம பேச முடியும். படம் ஓடுதா ஓடலையா, அது எக்கடை கட்டு போகுது, நமக்கு உங்களுக்கு எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் இன்றைக்கி படத்தை பற்றின ரெவ்யூன்றது அதுவாக தான் மாறிப்போச்சு. இது ரொம்ப அபத்தமானது, ரொம்ப ரொம்ப அபத்தமானது. படத்தோட ஒரு கலைப்படைப்பு என்கின்ற முறையில் அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கதை கரு, இதை பற்றி மட்டும்தான் நீங்களும் நானும் கவலைப்பட முடியும். அந்த படத்தை உள்ளே விடலை, பிரச்சனை பண்ணுறான், அப்புறம் சண்டை போட்டு உள்ளே போகிறாங்க, போன பிறகு சரியா இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே அதெல்லாம் பண்ண முடியாது. கமல் 50,000 தமிழர்கள் வந்து போகிறாங்க பெங்களூருக்கு அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. டி.கே. சிவகுமார் சொல்கிறாரு. அதாங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. 2 மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவு அப்படியே தான் இருக்குது. 2 மாநிலங்களுக்கு இடையில இருக்க நல்லுறவை கெடுக்கிற மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அப்போ கருத்து சுதந்திரத்தை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், பேசாதன்னு சொல்லலாம், ஒழுங்காருன்னு சொல்லலாம். ஏன்னா மத கலவரங்கள், மொழி மூலமாக வர கலவரங்களை பாதிக்கப்படுறது ஏழை பாழ ஜனங்க தான் பாதிப்பாங்க. எல்லா கட்சியில் இருக்க எம்பி எம்எல்ஏ தப்பிச்சிருவான், பெரிய பணக்காரன் தப்பிச்சிருவான், சினிமாக்காரெல்லாம் தப்பிச்சிருவான். உதவாங்கிறது சாதாரண மக்கள், அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு எந்த எல்லைக்கும் நம்ம போகலாம். கமல் மன்னிப்பு தான் கேட்டால் தான் அது நடக்கும்னா கமல் மன்னிப்பு கேட்கட்டும், ஒன்று குடிமொழி கிடையாது. பெரிய அளவில் கலவரம் நடக்கிறத கமலோட மன்னிப்பு தடுக்கும்னா தாராளமாக கமல் தடுக்கலாம். ஆனால் பெரிய அளவில் கலவரம்லாம் எதுவும் வெடிக்காது, சும்மா சீனை போடுறாங்க கர்நாடகாவில் இருக்க மக்கள் அப்படின்னா கமல் தைரியமாக சட்ட ரீதியாக எடுத்து போராடட்டும். புரியுது இல்லையா நான் சொல்கிறேன்? அவர் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலங்க. ஆனால் அந்த கருத்து இன்றைக்கி இருக்க காலச்சூழலில் சற்று தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கமலுக்கு ஆதரவாக சீமான், வேல்முருகன், திருமா போன்றோர் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அதிலும் சீமான் வந்து மன்னிப்பு கேட்டுறாதீங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாது, கன்னட படங்கள் வந்து தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகும்போது பல 100 கோடிகளை வந்து அள்ளிட்டு போகிறாங்க, நம்ம எதுவுமே வந்து சொல்ல சகோதரத்துவமாக தான் வந்து இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டோட்டலாக அவங்க வந்து எதிர்ப்பது இது அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள். இதை நம்ம எப்படி பார்க்குறது? அது அவருடைய கருத்து. நான் இதுக்கு ஒன்றும் பெருசாக பதில் சொல்ல விரும்பலை. நான் சொல்லுவது பதட்டம் தணிக்கப்பட வேண்டும். கமல் வந்து மன்னிப்பை பற்றி இப்போ எதுவும் பேசலை. வழக்கம் போல் வழவழன்னு யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு. கமல் பேசினா யாருக்கும் புரியாது, அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்ருக்காரு. ஒரு வாரம் பொறுத்து நான் இப்போதைக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாரு. ஒரு வாரத்துக்கு இந்த ஸ்டாண்ட்லேயே இருப்பாரான்னு தெரியாது. அடிப்படையில் ஒரு வியாபாரிக்கு எது முக்கியம்? லாபம் தான் முக்கியம். லாபத்தில் பாதிப்பு வருதுன்னா வியாபாரி எந்த எல்லைக்கும் போவான். தன்மானத்தை விட வருமானம் முக்கியங்கிறீங்க? கண்டிப்பாக, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது அவருடைய கடந்த கால வரலாறு. இன்றைக்கும் அதுதான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. பதட்டத்தை தணிப்பதற்கான கடமை எல்லாருக்கும் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். படமும் ரிலீஸ் ஆகணும், நஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. இப்போ கமல் ஒரு படம் எடுக்கிறாரு, நஷ்டம் வருதுன்னா அந்த கம்பெனிக்கு நஷ்டம்னா அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாருக்கும் தான் பாதிப்பு வரும். அதனால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அதனால் சுமூகமாக தீர்வு காண்பது அவசியம். மன்னிப்பு கேட்கணுமா கேட்கக்கூடாதான்றதான் கமல் தான் முடிவு பண்ணணும். மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணலன்றது தான் என்னுடைய கருத்தும். ஆனால் நடைமுறையில் சில சிக்கல்கள் வருது, வர்த்தகம் பாதிக்கப்படுதுன்னா பணக்காரர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கமல் பெரும் பணக்காரர், அதனால் கமலுக்கு ஒன்றும் நம்ம புத்தி சொல்ல முடியாது. கமல் முடிவு பண்ணிக்கிட்டோம். கமல் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. அதுவும் இன்றைக்கி அரசியல்வாதியாக மாறினதால் வந்து சர்ச்சைகளை அவர் விரும்புவது என்பது மேலும் அதை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ராஜ்யசபா எம்பியும் வாங்கிட்டாரு. அப்போ பாலிடிக்ஸில் போகும்போதே இப்படி ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியோடு தானே போகிறார். இது கமலுடைய ஜாதகம். பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படுவது அவசியம், கண்டிப்பாக தீர்க்கப்படும் நான் நம்புகிறேன். ஆனால் தமிழிசை வந்து மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு என்ன குறைஞ்சிருவீங்க? அதெல்லாம் தமிழிசைக்கு இதை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை எதுவுமே கிடையாது. ஏன்னா பிஜேபி இதை கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு எதிராக கிளப்பி விட்டுட்டுருக்கு. கர்நாடக மக்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுடன் தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க மொழி உரிமை ஆர்வலர்கள், மகாராஷ்டிராவில் இருக்க மொழி உரிமை ஆர்வலர்கள், பஞ்சாபில் இருக்க மொழி உரிமை ஆர்வலர்கள் எல்லோரும் கரம் கோத்திருக்கிறார்கள். பிரச்சனை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு தானே ஒழிய தமிழர்கள் கிடையாது. தமிழர்களும் கன்னடர்களும் அங்கே சகோதரர்களாகத்தான் வாழ்கிறார்கள். 40% மக்கள் அங்கே தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த மக்களில் ஒரு பிரிவினருக்கு வந்து தாங்கள் இழிவுபடுத்தப்படுவதாக ஒரு எண்ணம், தமிழர்களால் இழிவுபடுத்தப்படுவதாக எண்ணம் வருகிறது என்றால் அதை களைவதற்கான பொறுத்து தமிழ்நாட்டுக்கு உண்டு. கமல் மாதிரி ஒரு மாபெரும் ஆளுமை இந்த வார்த்தையை பேசும்போது எதிர்ப்பு எழுவது இயல்பானது. அதுதான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். சமஸ்கிருதம் தான் உயர்ந்ததுன்னு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில்
யாராவது மத்திய மந்திரி யாராவது சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வெறுப்பு வருமா வராதா? யோசிச்சு பாருங்க நீங்கள். ஒன்றும் இல்லை, 14,000 மக்கள் மட்டுமே பேசக்கூடிய மொழிக்கு 1100 கோடி கொட்டப்படுது. அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது இல்லை, அது எவ்வளோ கொட்டுறான்றதை ஒரு பக்கம் விடுங்க. இப்போ இவர் பிரகாஷ் ராஜ் இருக்கார். பிரகாஷ் ராஜ் வந்து இதே வைஸ் வருஷாவை அங்கே பேசுகிறாருன்னு வச்சுக்கோம். இங்கே வந்து இப்போ அவர் படம் ஒன்று பெரிய படம் ஆடியோ லான்ச் நடக்குது. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து சிவகார்த்திகேயன் போகிறாரு. நண்பா நீ நானும் சகோதரன், ஆனால் தமிழ் கன்னடத்துலேருந்து பிறந்தது தான் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இங்கே பற்றி எரியும்ல, அதுதான் அங்கே நடந்திருக்கு. இப்போ நீ உடனே வரலாற்று சான்றெல்லாம் கொண்டு வந்து எதுலேருந்து அது வந்தது, சீவக சிந்தாமணி, திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் இருக்கு. ஆனால் அவன் மொழியிலையும் இலக்கியம் இருக்குது, நிறையா இருக்குது. நீனா எல்லா மொழியும் படித்தவனா? முதல்ல இது என்னங்க வாதம்? நான் அதை தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப. என் மதம் உயர்ந்தது, என்னோட ஜாதி தான் உயர்ந்தது, என் நாடு தான் உயர்ந்ததுன்றது எவ்வளோ அபத்தமானதோ முட்டாள்தனமானதோ அதற்கு இணையானது தான் என் மொழி உயர்ந்தது என்பதும். எல்லா மொழிகளும் சமம், எல்லா மொழிகளும் மதிக்கத்தக்கவை, எல்லா மொழிகளுக்கும் இடையில் சமத்துவத்தை தான் நாம் விரும்புகிறோம். இப்போ மொழி ரீதியான இந்த இஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடாவில் இருக்கக்கூடிய சினிமா சங்கங்களும் கன்னட சினிமா வர்த்தக சபை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து தக் லைஃப் திரைப்படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகாது, அவர் கமல் சார் மன்னிப்பு கேட்டால் தான் உண்டு அப்படிங்கிறன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிற கேள்வியை வந்து பல விமர்சகர்களும் பலரும் வந்து பொதுமக்களும் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க. குறிப்பாக ரஜினி வந்து கேள்வி கேட்க சொல்கிறாங்க. இதில் உடனே ரஜினியை கொண்டு வந்து இழுப்பாங்க. அவர் என்னங்க, அவர் பாவங்க, அவருக்கு ஏதோ படத்தில் நடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் வந்து தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி டைலாக் விடுவாங்க. இவங்கெல்லாம் சினிமாக்காரர்கள், இவங்களுக்கு கல்லா கட்டணும், போட்ட பணத்தை எடுக்கணும். சினிமாக்காரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அணுகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பெரிய மொழி உணர்வு அங்கே வந்து மாநில உரிமையெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் அங்கே கெட்ட வார்த்தை. அவன் பணத்துக்கு நடிக்கிறான், அதில் கோடி கோடியாக லாபம் வரணும் அவனுக்கு. அதற்காக அந்த நடிகர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். அது கமலோ ரஜினியோ, இது எல்லோரும் ஒன்று தான். அதில் சாமானிய மக்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டவங்க. சாமானிய மக்களுக்கு தான் ஒன்றும் கிடையாது. அவங்க தான் திருவோடு எழுந்து நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் பணக்காரங்க, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துப்பாங்க. இருக்கிறவன் இல்லாதவன்ற கோணத்தில் தான் நம்ம அதை பார்க்கணும். மொழியை பற்றிய சர்ச்சை எந்த ரூபத்தில் வந்தாலும் அது பிற்போக்குத்தனமானது, பித்துக்குழித்தனமானது, காவு வாங்கக்கூடியது, ரத்த வெறி பிடித்த கோரிக்கை அது. அதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. மறுபடியும் சொல்கிறேன், என் மதம் வசதி, என் ஜாதி வசத்தின்னு பேசுகிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அயோக்கியத்தனமோ அதே அளவுக்கு முட்டாள்தனம் தான், அயோக்கியத்தனம் தான். என் மொழி தான் வசந்ததுன்னு ஒருத்தன் பேசுகிறது, அது எந்த மொழியாக இருந்தாலும். உனக்கு 10,000 வருஷம் பாரம்பரியம்னா அவனுக்கு 8,000 வருஷம் பாரம்பரியம். ஏன் 500 வருஷமாக வந்து உருது லாங்குவேஜ் சொல்லலாம், அது வசந்த மொழி இல்லையா? இல்லை, அதை விட எந்த இது பெருமன்றது மூலமாக எதை நிலநாட்ட விரும்புகிறேன்? என் மொழி தான் உலகத்தில் மூத்த, சரி இருக்கட்டும். அதனால என்ன? இப்போ KN நேரு அவர்களும் என்ன சொல்றாருன்னா, கமல் பேசியது சரிதான், தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு கன்னடம் திரும்ப திரும்ப அரசியல்வாதிகள் பேசுகிற தப்புங்க இது. KN நேரு மறுபடியும் தப்பாக பேசுகிறாரு. கமல் பண்ண தப்பா அவரும் பண்ணுறாரு. தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததுன்றதை ஒரு பொது வெளியில் இருக்கவங்க சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா பிரச்சனை வரும். நான் அதை தான் கேட்குறேன். அவன் மொழியிலேருந்து உன் மொழி வந்துன்னு சொன்னால் நீ குதிப்பில்லை? நீங்கள்லாம் எனக்கு பெரிய மொழி அறிஞர்களா? மொழி அறிஞராக இருந்தாலுமே சொல்லாதன்ற நான். புரியுதா புரியலையா உங்களுக்கு? இந்த பிரச்சனையை அவங்க ஊதி ஊதி வளர்க்குறாங்க. இவங்க படத்துக்கூட வெற்றிக்காக மக்களை பற்றி கவலைப்படுறவங்க, மொழிகளுக்கு இடையிலான சமத்துவத்தை பற்றி கவலைப்படுறவங்க கமல் பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கமல் மன்னிப்பு கேட்கணும்லாம் நான் சொல்லலை. ஆனால் கமல் மாதிரி ஒரு கலைஞன், மாபெரும் கலைஞன் இப்படி பேசும்போது சிக்கலை உண்டாக்குதுன்னா அந்த சிக்கலை உடனடியாக ஒரு தீர்த்து வைப்பது அவருக்கு நல்லது. இல்லை, இங்கே இருக்கக்கூடிய திராவிட அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்களிடம் பரப்புவது என்னன்னா, தமிழர்கள் வந்து திராவிடர்கள் தான் தமிழருங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி வந்து தமிழ்ல இருந்து பிறந்தா மற்ற மொழின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, தமிழர்கள் வந்து திராவிடர்களாக நீங்கள் வந்து சொல்லணும், வெளியே கௌரவமான திராவிடர்கள் சொல்லணும்னு சொல்லி திராவிட இயக்கங்கள் சொல்லுது. ஆனால் அதே திராவிடர் அப்படிங்கிற மொழியை வந்து கன்னடர்கள் வந்து பயன்படுத்துறது இல்லை. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆமாம், இது அங்கே தான் கேட்கணும். இங்கே தமிழன்ற அடையாளம் இல்லாமல் திராவிடன்ற அடையாளத்தை திமுக தலைவர்கள் ஆரம்ப காலத்தில் தூக்கி பிடிச்சது காரணம், இங்கே இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள், அந்த வாரிசுகள், அவங்களுடைய முக்கியஸ்தர்களை 40% மேலே தெலுங்கு பேசக்கூடியவங்க. அதனால் தமிழன்ற அடையாளம் வந்தால் தெலுங்கர்களுக்கு இங்கே வந்து ஸ்கோப் இருக்காதுன்னு திராவிடன்ற அடையாளத்தை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கருத்து நிலவுது. என் கருத்து இல்லை, அப்படி ஒரு கருத்து நிலவுது. நீ எந்த பேரை வச்சு அழிச்சிட்டு வேணா போ, மக்களுக்கு என்ன நன்மை பண்ண? இன்னும் எதுக்கு இந்த பேச்செல்லாம்? கால்டுவெல் சொன்னார், தமிழ் வந்து திராவிட மொழி குடும்பம், தமிழ்லேருந்து பிறந்தது தான்னு சொன்னாலே சிக்கல் உருவாயிடும். கண்டிப்பாக சிக்கல் வரதான் செய்யும். அது எதிர்கொண்டு தான் ஆகணும். நீ ஒரு பக்கம் உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவ, இன்னொரு பக்கம் நான் 500 கோடி போட்டு 600 கோடி போட்டு படம் எடுத்தேன்னு ஒப்பாரி வைப்பியா போய்? அதனால தான் நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டிருக்கு. நீதிமன்றம் சொன்னது தவறு, அதில் மாற்று கருத்துக்கே இல்லை. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீதிமன்றங்கள் சில நேரங்களில் அப்படி நடந்து கொண்டு விடுகின்றன, அது துரதிருஷ்டவசமானது. ஆனால் அப்படி தானே இருக்குது இவரோட பிஹேவியரும்.
இந்த வார்த்தையை வந்துங்க இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்க காலத்தில் இன்றைய சூழலில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் கமல் மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் பேசுறது தமிழில் தான் கன்னடம் வந்தது என்பதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே சண்டை வரும். அது அவன் சுயமரியாதையை நீ சீண்டி பார்க்குற. உன்னை விட நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைதியாக இருப்பதுக்கு இதுவும் இல்லை, அவர் சைலண்டாக இருக்கட்டுங்க. சிஎம்லாம் இதை பற்றி பேச வேணாங்க. சிஎம் பேசுகிறாங்க, அங்கே சித்தராமையா வந்து அவர் பேசட்டுங்க. தமிழ்நாடு சிஎம் பேச வேண்டிய அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் 1000 கோடி இப்போ செலவு, நீங்கள் பல 100 கோடி செலவு பண்ணி படம் எடுப்பீங்க, அதை இன்னும் பல 100 கோடிக்கு விற்பீங்க, ஆடியோ லான்ச்சுன்னு எதையோ பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுவீங்க. பிரச்சனை வந்ததுன்னா கவர்மெண்ட் உங்களை தீர்த்து, கவர்மெண்ட்டுக்கு வேறு வேலை இல்லை. இந்த படம் எக்கடு கட்டு போனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க வந்தது? தக் லைஃப் படம் எக்கடை கட்டு போட்டோம். உங்களுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? அதில் 10 பைசா நமக்கு லாபம் உண்டாங்க. 1500 ரூபாய் 2000 ரூபாய் நாளைக்கு டிக்கெட் விற்க போகிறோம். அது தடுக்க முடியுமா அந்த கவர்மெண்ட்டால்? பிளாக் டிக்கெட் ஊருக்கு உபதேசம் பண்ணுற கமல்ஹாசனும் மணிரத்னமும் அதை பற்றி வாய் திறப்பாங்களா? திறக்க மாட்டாங்கல்ல. அப்போ இது இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்குமான பிரச்சனை தானே இது, இல்லையா? அதனால் இந்த சர்ச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டியவை. பிரச்சனைக்கு சுமூக தீர்வு எட்டப்பட்டு விடும் நான் உறுதியாக நம்புகிறேன். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.